நாட்கள் அதிகரித்திருக்கிறது, சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு மேம்பாடான ஒரு திட்டத்தை பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நான் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறேன், கலைஞர் பெயரை விட்டுட்டு எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பெயரை நீங்க வச்சீங்க? அதே மாதிரி காங்கிரஸ் ராஜீவ் காந்தி பேரை, சோனியா காந்தி பேரை வச்சா. ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் மட்டுமே 10 இருக்கு, ஆனா எத்தனை காந்தி பேரை வச்சீங்க நீங்க? ஆக இன்னைக்கு காந்தியோட கொள்கைகளையே நீங்க மறந்துட்டீங்க. ஆனா அதே சிவராஜ் சிங் சௌஹான் சொன்ன மாதிரி ராமராஜ்யம் கிராம ராஜ்யத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காந்தியை பற்றி மறந்துட்டாருன்னு இங்க உள்ள தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காதி விற்பனையில உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை பெற்றிருக்கிறோம். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காந்திய கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள், எந்தவித சந்தேகமும் இல்லை. மறுபடியும் நான் எதிர்கட்சிகளுக்கு ஒன்றை சொல்கிறேன், காந்தியின் கொலைக்கும் RSS போன்ற இயக்கங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிமன்றத்திலேயே தீர்ப்பாகிவிட்டது. ஆனா மறுபடியும் திருப்பி அதை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காந்தி அவர்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அளவிற்கு மரியாதை செலுத்தவர் யாரும் இருக்க முடியாது என்பது எனது கருத்து. இல்ல, ஒன்றும் தயக்கம் இல்லை. அப்படி பார்த்தா எல்லாம் கால அவகாசம் இருக்கிறது. இன்னைக்கு நாங்க அதிமுக பாஜக வலுவாக இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியாக எங்களோடு இணையும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இல்ல, இதெல்லாம் நான் இங்க சொல்ல முடியாது. அதோட திட்டம் எல்லாம் டெல்லி பாத்துக்குவாங்க. நாங்க இங்க இந்த மாநிலத்துல இப்ப எப்படி எங்களை எடுத்து செல்வது மட்டும்தான் நாங்க பேசுறோம். இல்ல, திருப்பரங்குன்றம் பொறுத்த நாங்க ஆலோசிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா எங்களோட நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். ஆனா தமிழக அரசிற்கு திருப்பரங்குன்றம் சார்பில் நான் திருப்பரங்குன்ற அந்த வழக்குல எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அது விளக்கு தூண், அதுக்கப்புறம் எல்லை தூண், அப்புறம் சமணர்கள் தூணா. ஒரு சமண துறவி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, சமணர்கள்லாம் இரவு நேரத்துல போய் அவங்க எல்லாம் கூட்ட மாட்டாங்கன்னு இருக்காங்க. அங்க போய் கூட்டம் கூட்டாதவர்களுக்கு அங்க ஏன் தூண்ல விளக்கு வைக்கணும்? அதே மாதிரி முருகனுக்கு 2 வாழ்க்கை இருக்கும் பொழுது ஏன் 2 இடத்துல ஏத்தனுமான்ற ஒரு கொச்சைத்தனமான சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.